ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 27/3/2026 இன்றைய தினம் 100 நபர்களுக்கு அன்னதானம். இன்னைக்கு 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மதிப்பிற்குரிய ஐயா திரு ராசாங்கரன் மற்றும் மதிப்பிற்குரிய அம்மா பொன்னம்மா மற்றும் பிரவினேஷ், முக்தீஷன், அபிராமி, அம்பிகாபதி மற்றும் ஜெயந்தி கணேஸ்வரகுமார் இவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இவங்க குடும்பத்தினர் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வங்கள் செழிப்போட பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. இவங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய பரிபூர்ண அருளும் ஆசியும் இருக்கும். மற்றும் இங்க அன்னதானம் கொடுத்திருக்கீங்க உங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் மிக்க நன்றிகள், மிக்க சந்தோஷங்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால நீங்க வேண்டிய அத்தனை பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்னு எல்லாமல் அண்ணாமலையார் கிட்ட வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக. சாப்பாடு வீண் பண்ணாம சாப்பிடுங்க. ஹர 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 மகாதேவ. ஓம் நம சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, பிரம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று
ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து 100 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ராசாங்கரன், பொன்னம்மா மற்றும் அவங்க குடும்பத்தார், அவங்க பிள்ளைங்க மற்றும் இன்னொரு குடும்பத்தினர் அவங்களும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க. ஜெயந்தி, கணேஸ்வரகுமார் இவங்க எல்லாருமே குடும்பத்தோடு சேர்த்து ஒரு 100 பேர் கொடுத்துருக்காங்க. ராசாங்கரன், பொன்னம்மா, ரவினேஷ், முக்தீஷன், அபிராமி, அம்பிகாபதி, ஜெயந்தி, கணேஸ்வரகுமார் இவங்க குடும்பத்தின் சார்பாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. அவங்க குடும்பத்தினர் 100 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஐயா. ஓம் நம சிவாய். ஒன் டே ஃபுட் அறக்கட்டளை வாயிலாக இன்னைக்கு திருவண்ணாமலை சுற்றியுள்ள சாது சன்னியாசிகளுக்கு அன்னமிட்ட அனைத்து குடும்பத்தினரும் தீர்காயுஷா, தீர்க்க சுமங்கலியா, தனம் பொருள் அருளோட சகல சௌபாக்கியத்தோட வாழையடி வாழையாக வாழணும்னு அண்ணாமலை உண்ணாமலை உடனுரை சார்பாக நாங்கள் சாது சங்க ஆசீர்வாதம் தீர்க்க ஆயுஷ்மான் பவன். ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா. நமச்சிவா ஐயா. இன்னும் முடியல ஐயா, சிலிண்டர் இருக்கு சண்டை முடியல ஐயா. ஒன்று வீட்டு சிலிண்டருக்கு புக் பண்ணி பாருங்க, இன்னைக்கு வீட்டுக்கு சிலிண்டர் இல்லை. இன்னைக்கு அவர்கிட்ட புக் பண்ணி வரைக்கும் பணம் அமுச்சு 300-400 பேர் நிற்கிறாங்களா. இன்னைக்கு காலைல சிலிண்டர் காலி சிலிண்டர் எடுத்துன்னு போயிட்டு வந்துட்டார். பணம் அமுச்சு சிலிண்டர் வாங்க முடியல, பணம் கட்டி. ஆமாம் ஏன் சாமி 8 மாசமா செய்யலை நான். இன்னைக்கு கூட நம்ம இது செய்யறது பெருசு. இருந்தாலும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு கிடைக்கிது, அது சந்தோஷம். நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்கங்க. அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். காஞ்சி தாத்தா வேண்டிக்கோ. ஹர 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 மகாதேவ. ஓம் நம சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற ஓம் நமச்சிவாய. ஹாப்பி. பார்சல் வந்து ஒரே ஆளுங்க போட்டு கொடுங்கம்மா. பார்சலு யாருன்னா ஒரே ஆளுங்க போட்டு கொடுங்க. மீதி பேர் இங்கே லைனுக்கு வாங்க. இலை எடுக்கணும். இலை எடுக்காமல் இருக்குது, கொஞ்சம் வாங்க. நமச்சிவாய சாமி. எனக்கு வந்து ஒரு தூக்கு ஒன்று வேணும். நைட்டு சாப்பாடு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. பெரிய விஷயம். கொஞ்ச நாள் ஆகட்டும், எல்லாமே தரேன். எல்லாருக்கும் தூக்கு கொடுக்குறேன். இல்லை சீரியஸாக கொஞ்ச நாள் ஆகட்டும். அந்த லைனாக நீ கொஞ்சம் டிஷர்ட்லாம் கொடுப்பல்ல, அப்போ இந்த மாதிரி தூக்கு வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். ஏன்னா இன்றைக்கி நான் சிலிண்டர் 1000 ரூபாய் சிலிண்டர் 10,000 ரூபாய் அன்னதானம் வருதுன்னா 5000 ரூபாய் 5500 சிலிண்டருக்கே போயிடுது. 3000 ரூபாய் சம்பளத்துக்கு போயிடுது. இலைக்கு 1500 ரூபாய் போயிடுது. வாடகை, கரண்ட்டு பில்லு, மளிகை சாமான், அரிசி எங்கேயோ போகுது. எல்லாம் அப்படியே இறைவன் பேரில் சமாளிச்சுன்னுக்கிறேன். மற்றவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க, அவங்களாம் வந்து கடல், நம்மலாம் ஒரு குட்டை. அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ண முடியாது. நம்ம ஒரு குட்டை காஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்? அதை காய விடாமல் என்னென்னவோ பண்ணினுக்கிறேன் நான். சரிங்களா? எல்லாம் ஒரு கட்டத்துக்கு என்னென்ன நடக்கணும்னு இருக்கிறது. கண்டிப்பாக நடக்கும். நல்லபடியாக நிரந்தரமா இருந்துராது. நல்லதே நடக்கும்ன்றதான் ஓடிட்டு. ஆமாம், அது நமக்குன்னு ஒரு மழை பெய்யும் பொழுது பிடிச்சிக்க வேண்டியது. கண்டிப்பாக இப்படிதான். இப்போ உட்காருங்கம்மா, அப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காருங்கம்மா. வாங்கம்மா, இப்போ முன்னாடி உட்காருங்க. வாங்க, முன்னாடி உட்காருங்க. நமச்சிவாய ஐயா. நமச்சிவாய. விடு, எவ்வளோ பேரை கொரோனாவே பார்த்துருச்சு. இது ஒரு பெரிய விஷயமா? லாக்டவுன்லாம் போடல நீ. நான் சும்மா அதெல்லாம் வதந்தி. இவ்வளோ பெரிய கொரோனாவிலே வந்து நீச்சல் அடிச்சிட்டோம். என்ன மிகப்பெரிய ஒரு விஷயம். வேலைக்கெல்லாம் போகாமல் எங்கேயும் போகாமல் எவ்வளோ பெரிய கொரோனாவிலே நீச்சல் அடிச்சாச்சு. என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா? சிலிண்டர் வந்து என்ன, சிலிண்டர்லாம் அடுப்பில் பற்ற வச்சுன்னு போக வேண்டியது தான். வீட்டுக்கெல்லாம் அடுப்பில் இங்கே மாதிரி பெரிய இதுக்கு பரவாயில்ல, வீட்டுக்கெல்லாம் அடுப்பில் சமைச்சு போக வேண்டியது தான். பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் பிரச்சனையாக இருக்குதுன்னா சைக்கிளில் போக வேண்டியது தான். அதான் என்ன. ஆமாம். இப்போ நம்ம ஆளுங்க என்னென்ன என்ன பண்ணுறாங்க, பயம் ஊற்றுறாங்க. சிலிண்டர் இல்லைன்னா என்ன ஆகிறது,
பெட்ரோல் என்ன ஆகுறது? நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து சிலிண்டரு பெட்ரோலோடைய பிறந்தாங்க. அடுப்பில் சமைச்சாங்க, மாட்டு வண்டியில் பொருட்களை ஏற்றின்னு போனாங்க, சைக்கிளில் பயணம் போனாங்க. இப்போ அதுக்கு பதிலாக எலக்ட்ரிக் வண்டி வந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு மாற்று இருக்குது. வேகமாக வந்து இப்போ கடைசியில் தடை போட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி நம்ம வந்து கொரோனாவில் வந்து என்னென்ன பண்ணி எல்லாத்தையும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போனோமோ, நாட்டு மருந்து அது இதுன்னு போய் எல்லாமே இது எடுத்தாங்களோ, இப்போ அந்த மாதிரி மறுபடியும் ரிப்பீட்டடாக போவோம். பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை காமிச்சிக்கினே இருக்குது. அவ்வளோதான். இப்போ அதுக்காக பெட்ரோல் இல்லை, எதுவுமே போக முடியாது, வர முடியாது, எதுவுமே கிடைக்காது, போகாதுன்னா அரசுக்கு தேவையானதை வச்சுக்கோ. ஆமாம். இல்லை, இந்திய அரசாங்கம் எவ்வளோ பெரிய, அதாவது நான் ஓப்பனாக சொல்கிறேன், கட்சிக்காக பேசலை, எல்லா உலக நாடுகளும் வந்து சம்பிச்சு போகிற சமயத்தில் இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து பெட்ரோல் விலை ஏறாமல் பெட்ரோலை கொடுத்து எல்லாம் கொடுத்து இந்த தட்டுப்பாடு இல்லாமல் எவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் பாராட்டணும்ல. தட்டுப்பாடு இல்லாமல் எல்பிஜி மட்டும் என்னென்னா அங்கே உலகம் பூரா பிரச்சனை, நமக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்னடா நமக்கு மட்டும் பிரச்சனை, என்னடா அரசு அப்படின்னு சொல்லி திட்டலாம். உலகம் பூரா பிரச்சனை. நான் அப்படி யோசிச்சுட்டு போக வேண்டியது தான். அப்போ கூட ஜனங்க அந்த கொரோனாவில் யாரும் சட்டை பண்ண இப்போ அமெரிக்காவில் வந்து டக்குன்னு ஒரு விரவு உடச்சி டக்குன்னு பற்ற வைக்கிறதுக்கு வந்து யோசிப்பான். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. எங்கன்னா ஒரு மரத்தை ஓடுற கிளையை ஓடுறா அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம ஊரில் இருக்குது. எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஏன் போய் தேவையில்லாமல் வந்து அது இப்படி அப்படின்னு ஒன்றுமே இல்லை, லாக்டவுன் போட போகிறாங்கன்னு சொல்லி சும்மா கழிப்பு விட்டுனுக்குறாங்க. சூழ்நிலையை எப்படி சரி பண்ண முடியுமோ சரி பண்ணி சாமி, எல்லாத்துக்கும் இன்னொரு வழிக்குது சாமி. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. எதுவுமே தீர்வு இல்லாமல் இல்லை. நான் சொல்கிறது சாமி, எப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு வழி இருக்கும், தீர்வு இருக்கும். உட்காரணும், சிந்திக்கணும், பார்க்கலாம். இப்போ என்னுடைய சூழ்நிலை என்னென்னா, நம்ம வந்து ஓன் இடமா இருந்தால் நம்ம பற்ற வச்சு எல்லாமே நம்ம ரெண்டில் இருக்கிறதால அவங்க நம்மளால் சில விஷயம் நீங்களாம் ஓப்பனில் வச்சா ஓப்பன் அடுப்பு வந்து சப்போஸ் தவிர சின்னதாக இப்படி ஃபயர் ஆயிடுச்சுனாலும் பிரச்சனை இல்லைண்ணா. வெயில் நேரம் நம்ம 24 மணி நேரமே இவங்க கூட உட்காந்து இப்படி அடுப்பை போடு இப்படி கட்டையை போடுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேணான்னு பார்க்குறேன். அதனால தான் விலை அதிகமானும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம், எல்லாம் மாறும், நல்லாவே மாறும். இல்லைண்ணா, மறுபடியும் பூ சொல்கிறேன். இப்போ நமக்கு மட்டும் பிரச்சனை, நமக்கு மட்டும் வயிற்று வலின்னா பரவாயில்ல, உலகம் பூரா அதே பிரச்சனை தான். எல்லா சில ஊர்லலாம் வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்குது. நம்ம ஊரில் அதெல்லாம் வந்து கடவுள் வந்து நம்மளை அப்படி வச்சிருக்கானே சந்தோஷப்பட்டுக்கணும். நம்ம கீழே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும், அவ்வளோதான். போயிட்டோங்க ஐயா. ஹர 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 மகாதேவ, ஓம் நமச்சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, எம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாய. Arunachala
அமர்வித்ததென்றொல் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல